பண்றோம். ஆனா நல்லது பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. நன்றி. பாலா கொடுத்திருக்க பதில்ல இருந்து அறிவாளிகள் கண்டுகொள்வாங்க. இந்த 2 நாளா நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி. மக்கள் பார்த்துக்குவாங்க. இதைத்தானே நான் சொன்னேன் சர்வதேச கைப்பற்றில. முன்னாடி அப்படி பேசுனீங்க. எல்லாரும் சிம்பத்தி ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு கூட தான் சிம்பத்தி வரும். நான் உடைஞ்சு போற நேரத்துல சிம்பத்தியா பேசுவேன். அப்பொழுதுதான் எல்லாருக்குமே வெளியே வரும். மனசுக்குள்ள நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆண்டவன் ரொம்ப சோதிப்பான். ஆண்டவன் கிட்ட பிரேயர் பண்ணும்போது கேட்பேன், நீ இப்படி சோதிக்கிறிய கடவுளே, உனக்கு மனசாட்சி இல்லையா? நான் உனக்கு அப்படி செஞ்சனே, இப்படி செஞ்சனே, இந்த நேரத்துல இவங்களுக்கு உதவனே, அந்த நேரத்துல அவங்களுக்கு உதவனே, இறைவா எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்த? அப்படிதானே நம்ம வேண்டுவோம். இது மனித இயல்புங்க. பாலா வந்துட்டு முன்னாடி பேசினது எது எப்படி, அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது அவருடைய அந்த முகத்தோரணையை பாத்தீங்களா? அப்போ நீ வந்து குத்த அவன் குடிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? அவன் கரெக்டா தான் பேசினான். மக்களுக்கு உதவி செய்வதற்காக வந்த எனக்கு நல்லா செஞ்சுட்டீங்கன்னு கேட்கறான். அதுல உங்களுக்கு என்னங்க தெரியுது? எனக்கு புரியல. பாலாவை ஏன் நீங்கள் இப்படி தவறாகவும் ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு அவனை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு காரணம் என்னமோ? பாலா ஒரு விளம்பர பிரியர். அவர் அரசியல் ஆதாயத்திற்காகவோ வேற எதற்காகவோ செயல்படுகிறார். சொன்னா கூட அதெல்லாம் தப்புங்க, அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு கடந்து போயிருப்போம். சர்வதேச கைக்கூலின்னு சொன்னது எதற்காக? அதுதான் எங்களுக்கு கோவமே. சர்வதேச கைக்கூலினா எங்களுக்கு அதற்கான ஆதாரத்தை கொடுங்க. வெளிநாட்டிலிருந்து அவருக்கு பணம் வருவதற்கான ஆதாரத்தை கொடுங்க. ஆதாரம் இல்லாம ஏன் உமாபதி அவர்கள் பேசணும்? உங்ககிட்ட இருக்கு. நான் வந்துட்டு பாலாவை நாங்க வந்துட்டு தவறா பேசல, பாலாவுடைய வாழ்க்கையை அடிக்கல, அப்படி பண்ணல, இப்படி பண்ணணும்னு நினைக்கல. நாங்க வந்துட்டு ஆம்புலன்ஸ் பத்தி பேசுறோம். எதுக்கு பேசுனீங்க? ஏன் பேசுனீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் தான் பேசுனீங்க. இப்போ ஆம்புலன்ஸ் மட்டும் வந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி கொடுத்துருக்கான். அது ஸ்கிராப்ல போடக்கூடிய அளவுக்கு பழமையான ஒரு ஆம்புலன்ஸ்ங்கிறதுனால அதை மட்டும் அழுத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அதை அழுத்திக்கிட்டு